தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் கிராமத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தை செயல்படுத்தாமல் அதிகாரிகள் வஞ்சித்து வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மத்தூர் கிராமத்தில் 1400க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளனர். இந்த கிராமத்தில் குடிநீர் தேவையை போக்க ஆங்காங்கே 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு அதன் மூலம் குடிநீர் விநியோகம் செய்து வருகின்றனர். மேல்வீதி, ராஜவீதி, கோட்டை தெரு, மசூதி தெரு ஆகிய பகுதிகளில் இருந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தண்ணீர் பிரச்சனை இருந்து வருகிறது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே 200 மீட்டர் தூரத்திலேயே இருந்த இந்த மக்களின் குடிநீர் பிரச்சனையை சீர் செய்யாமல் மக்களை அலக்களித்து வருகின்றனர். 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அடியில் 5க்கும் மேற்பட்ட குழாய்கள் அமைத்து அதன் மூலம் அனைவரும் தண்ணீர் பிடிக்க ஏற்பாடு செய்துள்ளனர். முதியவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் என பலர் நடந்து வந்து தண்ணீர் பிடிக்க முடியாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டம் மூலம் அனைவரது வீட்டிற்கும் தண்ணீர் வழங்க ஆணையிட்டும் அதனை சிறிதும் செயல்படுத்த முயற்சி எடுக்காமல் தொடர்ந்து மத்தூர் கிராம மக்களை வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு வைக்கின்றனர். போர்க்கால அடிப்படையில் மத்தூரில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வீட்டுக்கு வீடு குடிநீர் குழாய் அமைத்து தர கோரிக்கை விடுத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தண்ணியை விடுதல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீதியெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சார், முடியறதில்ல. தண்ணி எடுக்க கை காலெல்லாம் வலிக்குது, தண்ணி எடுத்து முடியல சார். இன்னும் சொல்லிட்டே இருக்காங்க, அவங்க எதுவுமே பண்ணலங்க சார். நீ தான் என்ன முயற்சி எடுத்து பண்ணணுங்க சார். இந்த ஊர்ல 3 வருஷம் ஆயிடுச்சு டேங்க் கட்டி. இது வரைக்கும் டேங்க்கு கட்டிட்டு பின்னாடி வீடு வீடா பைப்பு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. கோட்டை தெரு, மேல் வீதி, ராஜவீதி அந்த ஏரியால இருந்து தண்ணி பிடிக்கிறது இங்க தான் வரணும். வீடு வீடா போட்டு தரேன்னு சொல்லிட்டு தலைவருங்க சொன்னாங்க. இது வரைக்கும் யாரும் போட்டு தரல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, ஹார்ட் வீக்கு இருக்கிறவங்க. அதனால யாருக்கும் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு முடியும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த சைடு ஏரியால 1300 வீடுக்கு மேலே இருக்குது. இருந்தாலும் நீங்க வீடு வீடா போட்டு தரேன்னு சொல்லியிருக்கீங்க. தண்ணி பைப்பு போட்டு இது வரைக்கும் தரல. அதனால தயவு செஞ்சு முயற்சி பண்ணி இந்த பைப் லைன் வீடு வீடா கொண்டு தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாழ்மொழி வேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதி மக்கள் பாத்தீங்கன்னா அருந்தி நகர்ந்து 1 கிலோமீட்டர் இங்க தண்ணி பிடிக்கணும். இந்த இது அருந்ததியார் மக்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல ஜாதி மக்கள் இருக்கிறதுனால இங்க ஒருத்தர் ஒரே இதுல சண்டை அடிக்கிறாங்க. ஏன்னா டைமுக்கு தண்ணி வேணும். இப்ப தண்ணி இல்லாத பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்ற பசங்களுக்கு சீக்கிரம் அனுப்ப முடியற நேரத்துக்கு எல்லாமே இங்க தண்ணிக்கு குவியறதுனால ஒரே நேரத்துல 100 பேருக்கு மேல குவியறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா தண்ணிக்கு ரொம்ப வெஸ்ட் ஆகுது, ரொம்ப மெலிசா வருது தண்ணி. இந்த தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் இல்லை, ஒன்றும் இல்லை, தானா 24 மணி நேரம் தண்ணி வந்துனே இருக்கு. ஏன்னா அங்கேருந்து விடுற தண்ணி பூரா டைரெக்டாக வரணும். டேங்க் வரும்போது இந்த பைப்பில் அவுத்து விட்டுறாங்க. இதில் அவுத்து விடுறதுனால என்ன ஆகுதுன்னா ராத்திரி பகலாம் தண்ணி போயினே இருக்கு. இப்போ இதனால மெலிசா வரதுனால ஸ்ட்ரென்த் பார்த்துருக்க ஜனங்கள் ஒரு எனக்கு உனக்குன்னு சொல்லி சண்டையும் வருது. சில நேரத்தில் ஜாதி சண்டை கூட வருது. இதை நாங்கள்லாம் சமாதானப்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சின்னு போகணும்னு சொல்லி இதே மக்கள் பலமுறை பிடி ஆபீஸ்ல மட்டும் வட்டார வளர்ச்சி மத்தூருக்கு போயிட்டு பிடி ஆபீஸ்ல போய் கோரிக்கை மனு கொடுத்தோம். அதே அவங்க உடனே இது பண்டு இல்லை, நாங்கள் பண்டுக்கு அலைட் பண்ணி தரோம்னு சொன்னாங்க. இதுவரையும் வரலைங்க. இதுவரையும் பார்த்தா கீழ் விதிகள்லாம் இப்போ போட்டுக்கிறாங்க புதுசா பைப் லைன் எல்லாம். ஆனா இது மேல் விதிக்கு போடாம அமைதியா இருக்கிறாங்க. இது பலமுறை கேட்டதுக்கு நான் ஜமாத் சார்பில் கூட போயிட்டு ஊர் பொதுல போயிட்டு ஒரு 50 பேர் போய் கேட்டோம். நாங்கள் சாலை மறியல் பண்றோம், எங்களுக்கு தண்ணி வேணும், பைப் லைன் போட்டுக்க சொல்றதுக்கு அவங்க வீடியோ ஆகட்டும் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு நான் போட்டு தரேன் வாக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இது வரையும் எதுவுமே செய்யலைங்க. ஏதோ 3-4 மாசம் ஆச்சு செஞ்சு. ஆனா இதே போல இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பகுதி மக்கள் தண்ணி கிடையாது, ரொம்ப அவல்நிலை இருந்தால எல்லாமே போயிட்டு சாலை மறியல் பண்ணுவோம். ஏன்னா தண்ணி அத்தியாவசிய பொருள் தண்ணி தாங்க வேணும். தண்ணினா குடியுரிமை தண்ணி வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெருவிலுக்கு எதுவுமே இல்லை, அடிப்படை வசதி எதுவுமே இல்லைங்க. அதனால இந்த மக்கள்லாம் ரொம்ப இதா இருக்கிறாங்க. முதல்ல தண்ணி தான் வேணும் குடிக்கிறது. இது ஒகேனக்கல் நம்பி இந்த 5 வீதி இருக்கிறாங்க. இந்த 5 வீதிக்கு ஒண்ணுமே இல்லை. 300-400 பேருக்கு மேல ஸ்ட்ரென்த் இருக்குது. இது தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்கும் ஜல் ஜீவன் திட்டத்தில் கொடுக்க சொல்லி நாங்களும் நிறைய மனு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியில். இதுவரையும் கண்டுக்காம இருக்கிறாங்க. இதனால் தயவு செய்து மக்கள் நலனை கருதி வீட்டுக்கு வீடு தண்ணி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தண்ணி டேங்க் கட்டி 3 வருஷம் ஆனாங்க சார். தலைவர் கிளார கிட்ட போய் சொன்னா கூட என்ன சொல்றாங்கன்னாக்கா இன்னைக்கு சொல்றேன், கட்டி கொடுக்குறேன், போட்டி கொடுக்குறேன், நாளைக்கு போட்டி கொடுக்குறேன், அப்படியே சொல்லினே வர்றாங்க சார். எப்போ வர்றாங்களோ அப்பெல்லாம் போய் கேட்கறாங்க சார் தலைவர்கிட்ட. இல்லம்மா இப்போ போட்டி கொடுக்குறேன், ஒரு மாசத்துல, ஒரு 5 நாள்ல, 20 நாள்ல, 2 மாசத்துல அப்படியே சொல்லி சாக்கையே தள்ளுறாங்க சார்.
நம்மளுக்கு தண்ணி வசதி இல்லை சார், தண்ணி வேணும். ஆனா எனக்கு ஆக்சிடென்ட் கூட ஆயிருக்குது, கால் வடிஞ்சு வடிஞ்சு இருக்குது. அதுல கூட நான் தண்ணி எடுத்துன்னு போறேன். பசங்களுக்கு டைம் ஆயிடுது, இப்போ காலேஜுக்கு ஸ்கூல் போறவங்க பசங்களுக்கு டைம் ஆயிடுது சார். தண்ணிலே இருந்தாக்கா எப்படி சார் எங்களுக்கு பொழுப்பு ஆகுது? நம்மளுக்கு தயவு செய்து பைப்பு வீட்டானே வர்ற மாதிரி செஞ்சு கொடுங்க சார். தண்ணியே சுத்தமா இல்லைங்க சார். எங்களுக்கு சின்ன இது மினி டேங்க் கட்டி கொடுத்தா கூட போதும் சார். தண்ணி ரொம்ப தொலைவா இருக்குது, எடுக்க முடியறது இல்லைங்க சார். ஏரி வேலைக்கு நேரத்துக்கு போக முடியறது இல்லைங்க சார். போட்டோ எடுக்கணும் 10 மணிக்குன்றாங்க சார். கொஞ்சம் 5 நிமிஷம் லேட்டா போனா போட்டோ எடுக்கிறது இல்ல, காசு விடுறது இல்லைன்னு முடுக்குறாங்க சார். நாங்க எப்படி தண்ணி எடுத்துட்டு வேலைக்கு போக முடியறது இல்லைங்க சார். ஒரு வீட்டுக்கு கூட தண்ணி இல்லைங்க சார். இந்த டேங்குக்கு தாங்க சார் வந்து போகுது. வந்தா 12 1 மணி ஆயிடுதுங்க சார் 10 குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு. வேலைக்கு போக முடியறது இல்லைங்க சார்.